ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பேரினாலே இந்த இணையதளத்தின் வழியாக உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, ஈவாய் கொடுத்த இந்த அருமையான புதிய மாதத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்திலும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இணையதளத்தின் வழியாக நாங்கள் ஒன்று இணைந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்மை புகழ்ந்து பாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். சுவாமி, இந்த இணையதளத்தின் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்கிறவர்களாய் இந்த ஆராதனையிலே முழுமையாய் கலந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய தூய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உண்மையிலே நாங்கள் கலிகூற நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிட வேண்டும் என்று அன்பினால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாமாலை 324வது பாமாலை பாடுவோம். பாமாலையின் 324வது பாமாலை. பாதை காட்டும் யெகோவா, பரதேசியான நான் பலவீனன் அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான். வானகாரம் வானகாரம் தாந்து என்னை போஷியும், தாந்து என்னை போஷியும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றை நீர் திறந்து தாருவேன். தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துவேன். வல்ல மீட்பர் என்னை தாங்கும் இயேசுவே, என்னை தாங்கும் இயேசுவே. சாவின் அந்தகாரம் வந்து என்னை மூடும் நேரத்தில், சாவின் மேலும் வெற்றி தந்து என்னை சேர்ப்பி மோட்சத்தில். கீத வாழ்த்தல் உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன், உமக்கென்றும் பாடுவேன். ஆராதனை ஒழுங்குமுறைமை புஸ்தகத்திலே 3வது பக்கத்தை நாம் பின்பற்றுவோம். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதியின் முன்வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதல் உள்ள இதயத்தோட அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்ம ஏவுகின்றன. நாம் இக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவிற்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் இணைந்திருக்கிற இத்தருணத்திலே நமது பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையா. ஆகையால் நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையை நோக்கி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம்.
நாம் அனைவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு விலகி அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயிரம் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துநாதன் மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளியாகி அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தில் துன்பப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்களின் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவருமாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்ததோ. ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மன திரும்பி அவருடைய ஆவின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்படுத்த பிரியாசப்படுவர்களை குறித்து கடவுள் சொல்கிறார் நிறைந்த மொழியை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கின்ற பலியாய் இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பை பாவ நிவர்த்தி நாம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்து அருள்வாராக. ஆமென். கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து பராமரித்து மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக ஆண்டவர் நமக்கு ஜீவனையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். அதுவும் இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் அனைவரும் இல்லத்திலே கூடி இந்த இணையதளத்தின் வழியாக ஒன்று இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா விதமான இதவர நன்மைகளை எல்லாம் நினைத்து கடவுளுக்கு பொதுவான தோத்திர ஜெபத்தின் வழியாக நாம் நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாபர பிதாவே, அபாத்தரான மரியாராக எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீ அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தெய்வக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு முழு இருதயத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிஷ்டத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விளைவிதான அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிழ்வடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இறுதியுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் முன்பாக பரிசுத்தமும் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கை நாளும் புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவியருக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். உட்கார்வோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம், வசனங்கள் 33 தொடங்கி 40 வசனம் வரைக்கும். சங்கீதம் 119 33வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக் கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். கொரோனா தொற்றானது ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற பகுதிகளிலே, நமது தமிழகத்திலே, இந்தியாவிலே
பரவிக்கொண்டு வருவதை நாம் அறிவோம். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு இந்த தொற்று வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தை கொடுத்து கொண்டே வருகிறார். இன்னும் இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தை கொடுக்கும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு நினைப்பூட்டுகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஊரடங்கு காலங்களிலே இணையதளத்தின் வழியாக அனுதினமும் இரவு 7:30 மணிக்கு குடும்ப ஜெபமானது இணையதளத்திலே நடைபெறுகிறது. அநேக திருச்சபை குடும்பத்தினர் இந்த இணையதள குடும்ப ஜெபத்திலே கலந்து கொள்கிறீர்கள். இன்னும் கலந்து கொள்ளாதவர்கள் இதில் கலந்து கொள்ளும்படியாகவும் கலந்து கொண்டு ஜெபிக்கிறவர்கள் தொடர்ந்து இதில் ஜெபிக்கும்படியாகவும் நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அநேக திருச்சபை மக்கள் நீங்கள் உங்களுடைய சந்தா காணிக்கைகளையும் உங்களுடைய இதர ஞாயிற்றுக்கிழமை தோத்திர காணிக்கைகளையும் நீங்கள் சேகரித்து வைத்து ஆலய பணியாளரிடம் கொடுத்து அனுப்புகிறீர்கள். நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்னும் கொடுக்காதவர்கள் கொடுக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இதுவரைக்கும் ஒரு மாதம், அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த ஆகிய 3 மாதத்தில் இன்னும் சந்தா வாக்கு செய்யாதவர்கள் அதையும் செய்யும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் புதுசாக சந்தா அட்டை வாங்கி சந்தா கட்டாதவங்க உடனடியாக இந்த மாதத்திற்குள்ளாக நீங்கள் புதிய சந்தா அட்டையை வாங்கி 1 மாதத்திற்குரிய சந்தாவை வாக்கு செய்யும்படியாகவும் நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊரடங்கு காலங்களிலே நமக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் தரும்படியாக ஆண்டவர் இந்த ஊரடங்கை காலங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக வேகமாக இந்த ஊரடங்கு எல்லாம் தளர்த்தப்பட்டு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய சூழலை ஆண்டவர் உருவாக்கி தரும்படியாக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நினைப்பூட்டுகிறேன். நாம் இல்லத்திலே அமர்ந்தபடி கீர்த்தனையின் 183வது பாடலை பாடுவோம். கீர்த்தனையின் 183வது பாடலை பாடுவோம். அப்பொழுது குடும்பமாக அமர்ந்திருந்து நம்முடைய காணிக்கைகளை சேகரிக்கும்படி உங்களை அன்போடு கூட நினைப்பூட்டுகிறேன். கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் திரு அருள் நீடுமெ ஞானத்திருத்து வரில் நரனாகிய மாதுவின் வித்து. திரு அருள் நீடுமெ ஞானத்திருத்து வரில் நரனாகிய மாதுவின் வித்து. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் பண்ணின பாவமெல்லாம் மகிழ்வித்து நின்னியமாய் மிகவும் தயை வைத்து. பண்ணின பாவமெல்லாம் மகிழ்வித்து நின்னியமாய் மிகவும் தயை வைத்து. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால் நீதம் கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால்
தேவனே கிருபை புரிந்தனையா. மீண்டுமாக இந்த இணையதளத்தின் வழியாக உங்களை நான் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய திருமறையை திருப்பி வைத்துக் கொள்வோம். அது நாம் வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 33வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த ஞாயிறு நாம் சிந்திக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு கல்வி ஞாயிறு அல்லது மாணவர் ஞாயிறாக இந்த நாளை நாம் அனுசரிக்கின்றோம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை மாணவர் ஞாயிறாக நாம் அனுசரிப்பது வழக்கம். ஏனென்று சொன்னால் நமது பிள்ளைகள் ஒரு கல்வி ஆண்டை முடித்து ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள் நுழைகின்ற மாதம் இந்த ஜூன் மாதம். அதாவது ஒரு வகுப்பை முடித்து ஒரு புதிய வகுப்பு, இப்போ 5ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாங்கன்னா 6ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாங்கன்னா 11ஆம் வகுப்பு, இப்படி என்று சொல்லி ஒரு புதிய கல்வி வகுப்புக்குள்ளாக கடந்து செல்கின்ற மாதம்தான். ஆனால் இப்படிப்பட்ட கொரோனா ஊரடங்கு காலகட்டத்திலே நமது பிள்ளைகள் அல்லது நம்முடைய ஆசிரியர்கள் அடுத்த ஒரு கட்ட நகர்வுக்கு நகர முடியாத ஒரு சூழலிலே அவர்கள் இருப்பதை நாம் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம், பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இந்த நாளின் சிந்தனைக்கென்று நாம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 119வது சங்கீதம் 33வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இந்த பகுதியிலே 33வது வசனம் சொல்லுகின்றது, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், உமது பிரமாணங்களின் வழியை நீர் எனக்கு போதியும் சுவாமி. இந்த பகுதியானது 33வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதி அறிவை வேண்டி ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்கின்ற ஒரு பகுதியாக காணப்படுகிறது. ஆண்டவர் தருகின்ற அறிவும் ஞானமும் புத்தியும் தான் இந்த உலகத்திலே நம்மளை ஒரு சிறந்த தலைவனாக, சிறந்த ஒரு மக்களாக பிரதிபலிக்க வைக்கிறது என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே ஆண்டவர் தருகின்ற அல்லது ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் கொடுக்க ஆயத்தப்படுகின்ற இந்த ஞானத்திற்காக, அறிவுக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே நான் உமக்கு பிரியமுள்ளவனாக வாழ்வதற்கு அல்லது பிரியமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு, என்னுடைய பாதையிலே, என்னுடைய வாழ்வின் பாதையிலே சரியாக என்னுடைய வாழ்க்கையை செலுத்தப்படுவதற்கு ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை நாம் இந்த உலகத்திலே சரியான பாதையில் நடப்பதற்கு அல்லது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நடப்பதற்கு நாம் புத்தியுள்ளவர்களாய் வாழும்படியாக அநேக காரியங்களை நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், அநேக நேரங்களிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற, போதிக்கின்ற, சொல்லித் தருகின்ற காரியங்களை நாம் கடைபிடிக்காமல் போய்விடுவது நிமித்தமாகத்தான் நாம் பின்தங்கினவர்களாக மாறிவிடுகிறோம் அல்லது குறைவுபட்டவர்களாக மாறிவிடுகிறோம் அல்லது சரியான பாதைகளிலே செல்ல திராணியற்றவர்களாய் நாம் ஞானம் குறைவுள்ளவர்களாக இருந்து விடுகின்றோம். எனவேதான் சங்கீதக்காரன் இந்த பகுதியிலே சொல்லுகிறார், இந்த உலக வாழ்க்கையிலே அல்லது என்னுடைய வாழ்விலே நான் உம்மோடு அல்லது உமக்கு பிரியமானவனாக ஆண்டவர் அல்லது இந்த உலகத்திலே கடவுளோடு நான் மக்களோடு வாழ்வதற்கு வேண்டிய எனக்கு அறிவையும் ஞானத்தையும் தாரும் என்று சொல்லி ஜெபத்தை ஏறெடுக்கிறவராக காணப்படுகின்றார். எனவே நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு போதிக்கின்ற காரியங்களுக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தருகின்ற ஞானமுடைய மக்களாக இந்த உலகத்திலே சாட்சி நிறைந்த வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அதான் 33வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உமது பிரமாணங்களின் படியே எனக்கு போதியும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக நியமங்களை கொடுத்தார், 10 கட்டளைகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அநேக காரியங்களை மோசேவின் வழியாக போதித்து கொடுத்தார். இதையெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழணும்,
என்னுடைய ஆராதனை இப்படி இருக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு இருக்கிற அன்பின் ஐக்கியத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை போதித்தார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அதையெல்லாம் பின்பற்றாதவர்களாய் போனது நிமித்தமாய் அவர்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்தார்கள். அவருடைய பாதை தாறுமாறானது என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு போதிக்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து வாழும் பொழுதுதான் நம்ம எந்த இடத்துல குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், எதுல நம்ம குறைபட்டதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கு வழி எங்க இருக்குன்னு சொல்லி நம்ம புத்தியோடும் அறிவோடும் செயல்படுவதற்கு முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவேதான் இந்த வேத வசனம் அப்படி சொல்லுகிறது, ஆண்டவரே உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் போதிக்கும் போது எப்படிப்பட்டவனாக நான் வாழ்வேன், அதை என்னுடைய வாழ்க்கையில முடிவு பரியந்தம் நான் என்ன செய்வேன், கடைபிடிப்பேன். இன்றைக்கு அரையும் முறையுமா கடைபிடிக்கிறோம், காவாசியா கடைபிடிக்கிறோம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு வேணும்னா நான் செய்வேன் அல்லது செய்யாம இருப்பேன். இன்னைக்கு இந்த கடைபிடிக்கிற வாழ்க்கையில பின்தங்கிறோம். அநேக இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா, ஒரு அயன் பாக்ஸ் வாங்கினா எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இப்படி செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்னு. அதையெல்லாம் நம்ம செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், கடைபிடிச்சாதான் என்ன செய்ய முடியும். அயன் பாக்ஸ் வாங்கினா அதை சரியா செய்யணும். இல்லைன்னா நம்ம வாங்கி வச்சிருக்கிற காசு பட்டு கூடவே கையில் வச்சுட்டு வச்சோம்னா பொசைஞ்சு போயிடும். இப்படித்தான் நம்ம எதோ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சரியா செய்யும் பொழுது தான் லைஃப் லாங்கா அயன் பாக்ஸையும் யூஸ் பண்ண முடியும், நம்ம வச்சிருக்கிற பொருட்களையும் யூஸ் பண்ண முடியும். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு போதிக்கின்ற காரியங்களை நம்முடைய லைஃப் லாங்கா நம்ம கடைபிடிக்கும் பொழுதுதான் நம்ம இந்த உலகத்துல ஆண்டவரால் போதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் என்பதை, அறிவுள்ள மக்கள் என்பதை வெளிப்படுத்த முடியும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், முதலாவதாக ஆண்டவரே நீர் எனக்கு போதியும், நான் என்ன செய்வேன், முடிவு பரியந்தம் அதை நான் கடைபிடிப்பேன். என்னுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் நான் கடைபிடிப்பேன் சுவாமி. எப்படி நான் கடைபிடிப்பேன்? 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், உங்களுடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடு அதை கை கொள்வேன். ஆண்டவர் போதித்து நமக்கு சொல்லப்படுகின்ற காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு பரியந்தம் வேதத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாய், வேதம் நமக்கு காட்டுகின்ற நல்ல ஆலோசனைகளை இதயத்தில் பதித்தவர்களாக நம்ம செயல்பட வேண்டும். வேதத்தை நம்ம கேட்கிறோம், எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்கிறோம், ஆனா இந்த காதுல வாங்கிட்டு இந்த காதுல நம்ம விட்டுடுறோம். ஆனா நம்முடைய நாம் கேட்கிற அனைத்து விதமான சத்தியங்களையும் நம்முடைய இதயத்தில் வைத்து காத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். எரேமியா சொல்லுகிறார், நம்முடைய வார்த்தையை கேட்டவுடனே அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் போதிக்கின்ற காரியங்களை நம்முடைய வாழ்வின் இறுதி வரைக்கும் முழு இருதயத்தோடு அதை பின்பற்றுகிறவர்களாய், அதை காத்துக் கொள்கிறவர்களாய், அதை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை எனக்கு போதியும், அதை நான் இறுதி வரைக்கும் காத்துக்கொள்வேன், என்னுடைய உள்ளத்துல வைத்து நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? இந்த வேதத்தை பற்றி கொண்டு வேதம் நமக்கு சொல்கின்ற காரியங்களை எல்லாம் இருதயத்தில் வைத்து காத்துக்கொண்டு கடவுளுக்காக வாழ்கிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி நீங்களும் நானும் நாம் அனைவரும் வேதத்தை பற்றி கொண்டு இருதயத்திலே அதை காத்துக்கொண்டு வாழ்வில இறுதி வரைக்கும் நாம் வேதம் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுதுதான் நம்முடைய பாதையில சிறந்தவர்களாய் வாழணும். இந்த உலக வாழ்க்கையில சிறந்தவர்களாய் வாழ்வதற்குரிய அறிவையும் புத்தியும் ஆண்டவர் தருகிறவராயிருக்கிறார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் பாதைக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன் என்று சொல்லுகிற வேதம் தான். எனவே நம்முடைய வாழ்க்கையில கடவுள் போதிக்கிற வேதத்தை இறுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருடைய வேதத்தை ஆண்டவரே எனக்கு கற்றுத்தார், எனக்கு நீர் போதியும் சுவாமி, நான் என்ன செய்ய மாட்டேன், பொருளாசையின் மீது சார மாட்டேன், தன்னலத்தை நாடுகிற ஒரு சிந்தை எனக்குள்ள இருக்காது. இரண்டாவது, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நீ எனக்கு போதிக்கும் பொழுது நான் எப்படிப்பட்டவனாய் இருப்பேன், தன்னலம் உடையவனா நான் இருக்க மாட்டேன், நான் தன்னலம் அற்றவனாய் தன்னலம் இல்லாதவனாய் நான் என்ன செய்ய வாழ்வேன். எனக்காக நான் வாழ்கிறவனாய் அல்ல, கஷ்டப்படுகிறவர்களுக்காக. எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ அதே போல நன்மை செய்கிற ஒரு உணர்வுள்ளவனாய், அல்லது பொருளாசையை நான் வெறுத்து விட்டு கடவுளை மாத்திரம் நான் சிந்திக்கிறவனாய், கடவுளை மாத்திரம் நோக்குகிறவனாக நான் இருப்பேன்.
இந்த உலகத்துல நமக்கு இருக்கின்ற பொன் பொருள் எல்லாம் மாயைதான், எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒன்றுதான். இன்றைக்கு அநேக பொருளாசை உடையவர்களாய் இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னலமா நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குழுவும் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறவங்க தான் அநேகர் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தன்னலமற்றவர்களாக இருக்க வேண்டும், தன்னலமற்றவர்களாய் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் அப்படித்தான். எதற்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்தார். அவரும் தன்னலமுடையவராய் வாழ்ந்திருந்தார்னா நமக்கு மீட்பு கிடைக்காம போயிருக்கும். அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, நாம் நம்முடைய வாழ்க்கையில பொருளாசையின் மீது சாராதவர்களாய், இந்த உலகம் காட்டுகின்ற பொருள் மீது சாராதவர்களாய் நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் நமக்கு கண்ணியை வைக்கிறதாக இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பொருளாசைகள் நம்மை கவிழ்த்து விடும், பொருளாசைகள் நம்முடைய உறவை முறித்து விடும், பொருளாசை கடவுளிடமிருந்து நம்மை முழுமையாக பிரித்து விடும். பொருளாசை அநேக பகைகளை உருவாக்குவதற்கு ஏதுவாக இருக்கும் பிரியமானவர்களே. எனவே ஆண்டவர் நமக்கு போதிக்கின்ற இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், பொருளாசையின் மீது சாராதவர்களாய் தன்னலம் மற்றவர்களாய் நாம் வாழ வேண்டும். சுயநிலம் உடையவர்களாய் இல்லாதபடிக்கு பிறருடைய காரியங்களின் மீது அக்கறை உடையவர்களாய் இருந்து அவருடைய வாழ்வுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கலாம், 37வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விளக்கும். மூன்றாவது சொல்கிற, ஆண்டவரே உம்முடைய பிரமாணத்தை நீர் எனக்கு போதியும். நான் என்ன செய்வேன், முதல்ல வாழ்வுல இறுதி வரைக்கும் அதை நான் கடைபிடிப்பேன். இரண்டாவது, உம்முடைய பிரமாணத்தை எனக்கு போதியும், நான் பொருளாசையின் மீது சாராதவனாய் நான் வாழ்வதற்கு எனக்கு அது உதவியாயிருக்கும். மூன்றாவது, எனக்கு உம்முடைய பிரமாணத்தை போதியும், நான் மாயை என்ன செய்ய மாட்டேன், பின்பற்ற மாட்டேன், வீணானதை பின்பற்ற மாட்டேன், வீணானதை நம்பி நான் செல்ல மாட்டேன். இன்னைக்கு அநேகர் வீணானவைகளை நாடி செல்கிற மக்கள் எத்தனையோ உண்டு. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உள்ள எல்லா மாயை, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, மாயையை பாராதபடிக்கு என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பி. ஆண்டவரே உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பி. எல்லா மாயை, நாம் வாழ்கின்ற வாழ்வு நிலையில்லாதது, நம்முடைய பணி நிலையில்லாதது, நாம் சேர்த்து வைக்கிற சொத்து சுகம் எல்லா நிலையில்லாததான். எல்லா மாயை, எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கடவுளுக்காக இறுதி வரைக்கும் அவர் சொல்லுகின்ற எல்லா நியமங்களையும் கடைபிடித்து பொருளாசையின் மீது சாராதவர்களாய் தன்னலமற்றவர்களாய் நாம் வாழ்ந்து கடவுளுக்காக நிலைக்கும் பொழுதுதான் நம்ம பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்க முடியும். எனவே வேதத்தில் போதிக்கின்றது, அந்த போதனையை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஞானவான்களாய் மாற்றுகின்றார். இன்றைக்கு அநேக காரியங்களை வேதம் நமக்கு போதித்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்காதவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்ம புத்தி இல்லாதவர்களாய் மாறிவிடுகின்றோம். எனவே பிரியமானவர்களே, பரத்திலிருந்து வருகின்ற ஞானம், இந்த ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு போதிக்கின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிற காரியங்களை நாம் இன்று நாளிலே சிந்தித்தது போல இறுதி வரைக்கும் கடைபிடித்து பொருளாசையின் மீது சாராது, வீணானதை நாடி செல்லாது, உண்மையை நாடி செல்கிறவர்களாய், கடவுளை மாத்திரம் சார்ந்து வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கடவுள் உண்மையாகவே நம்மை அறிவினாலும் புத்தியினாலும் நிரப்பி நம்மை வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. சாலமோன் ராஜாவை குறித்து நம் அனைவருக்கும் தெரிந்தது ஒன்றே. ஆண்டவர் அவரிடம் கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேள், ராஜ்யம் வேணுமா கேளு, எது வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் நினைச்சிருந்தா கேட்டிருக்கலாம், ராஜ்யத்தை கேட்டிருக்கலாம், இல்லை எது வேணும் அது வேணும் கேட்டிருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, அதெல்லாம் கேட்கல. ஆனால் அவர் கேட்டது, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தர, எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நான் சரியாக செய்து முடிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி கேட்டார்.
எனவே இன்றும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே, உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதியும், நான் அதை காத்து கொண்டு உணர்வுள்ளவனாய் நான் வீணானதை பின்பற்றாதபடி, நான் பொருளாசையின் மீது சாராதபடி, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில நான் ஞானத்தோடும் அறிவோடும் வாழ்ந்து நீர் எனக்குள் வாழ்கிறீர் என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்ட ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும் என்று சொல்லி நம்ம கேட்போமே என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் தாமே இந்த திருவார்த்தையின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு குடும்பமாக ஒன்று இணைந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, எங்களுடைய காணிக்கைகளை சேகரிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த இந்த தருணங்களுக்காக, வாய்ப்புகளுக்காக மீண்டும் நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தருகின்ற ஆண்டவர். இந்த உலக வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருக்கிற அனைத்து விதமான காரியங்களையும் நாங்கள் உண்மையோடு உத்தமத்தோடு செய்வதற்கு வேண்டிய பலனை தருகிறவராக இருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் போதித்து வழிநடத்துகிற ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட திருமறை வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய பிரமாணத்தின் வழியாக எங்களை வழிநடத்தும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் அதை நாங்கள் முழு இருதயத்தோடு கடைபிடித்து வீணானதை பின்பற்றாதவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையிலே நலமானதை மாற்றம் பின்பற்றுகிறவர்களாய் நாங்கள் இருக்க, அதன் மூலமாய் நாங்கள் இந்த உலகத்திலே சாட்சி மிகுந்த வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வேதமானது, உம்முடைய வேதம் தருகின்ற அறிவிலே நாங்கள் வளர்ந்து சுவாமி இந்த உலகத்திலே உமக்கு சாட்சிகளாய் வாழ்ந்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்திட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ஆராதனையின் வழியாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபை குடும்பங்களையும் ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீரத்தில் இருக்க வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா விதமான தீங்குக்கும் தீமைகளுக்கும் இம்மட்டுமாய் விலக்கி காத்து வழிநடத்தி வந்த கடவுள் தொடர்ந்து உடைய இரத்த கொட்டைக்குள்ளாக நீர் எங்களை காத்து கொண்டு வழிநடத்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திட வேண்டும் என்று அன்பினாதர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லாம் அல்ல கடவுளின் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் அவர் தருகின்ற பரலோக நன்மைகளுக்கும் நாம் ஒவ்வொருவரையும், குறிப்பாக இந்த இணையத்தின் வழியாக இந்த ஆராதனையில் இருக்கிற அன்பு திருச்சபை குடும்பத்து மக்களையும் ஒப்புவிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியரின் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்போம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆராதனையின் நிறைவு கீதமாக நாம் அமர்ந்தபடியே முடிவு கவிகளில் இரண்டாவது கவியை பாடுவோம். முடிவு கவி 2. கர்த்தரே தற்காரும், ஆசீர்வாதம் தாரும், எங்கள் மேல் உம் முகத்தை வைத்து வீசும் ஒளியை, எங்களுக்கன்றன்று சமாதானம் தந்து, கிறிஸ்தை காட்டி போதிக்கும் உமதாவியை கோடும், எங்கள் மீட்பரான இயேசுவின் மேலான
நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May God bless you.